Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வீடியோ தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத இது அஃபிலியேட்டட்க்கும் சரி ஆனர்ஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன ரெடி பண்ணி வைக்கணும் அலாட்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்குள்ளே இதையும் வந்து வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷனாக உங்களால் கேதர் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிஎன்டிஏஎல் வெப்சைட்டில் போய்ட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் விட்டுட்டாங்க அப்படின்னோடனே நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அந்த டைமில் லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். லாகின் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டோடனே இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்ன டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது, அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ்னால் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றதை இந்த பேஜில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னா நீங்கள் சேராமல் விட்டுட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் வேஸ்ட் தானே. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றதை நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது அஃபிலியேட்டட் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி தான் வரும். இதுவே ஆனர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன கோர்ஸோ அது இந்த இடத்துல மென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ரேங்க் பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்துட்டு கீழே சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எந்த காலேஜ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் சேலமில் அலாட் ஆகியிருந்தது. இது லாஸ்ட் இயருடைய அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் நான் வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து சப்கோர்ஸ் என்னென்ன இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டகரி வைஸு அந்த எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலர் பாக்ஸில் ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். இந்த அலாட்மெண்ட் ஆன காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அலாட்மெண்ட் ஆர்டரை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆன்லைன் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் தான். இது வந்துட்டு நீங்கள் யூபிஐலையும் பண்ணலாம், விசா, ரூபே, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். முக்கியமாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஸ்மூத்தாக போகக்கூடிய டிரான்சாக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அப்படி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சில பேருடைய அமௌண்ட் வந்துட்டு ரீஃபண்டும் ஆகலை, அங்கே சப்மிட் ஆகிடுச்சான்னு தெரியல, சக்ஸஸ் மெசேஜும் வரல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நல்ல கிளியராக இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருங்க பே பண்ணுறதுக்கு. இதுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1620 rupees அப்ளைடட்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1620 rupees வரும். இதில் மேக் பேமெண்ட்னு கொடுத்து நீங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாமே வந்து எதில் செலக்ட் பண்ணிக்கலோ அதை கொடுத்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வரும். அதிலே வந்து பாப்அப் மெசேஜ் வரும். அதில் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக இதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பாக அட்மிஷன் அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகிடும். இதில் வந்து பிரிண்ட் அட்மிஷன் லெட்டர்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த 1620 rupees வந்து பண்ணிங்க இல்லையா, அதுக்கான ரெசிப்டும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரானது டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு என்ன காலேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல அலாட்மெண்ட் ஆர்டரில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூர் இருக்கு இல்லையா, பிஏ எல்எல்பி டிகிரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கிட்டே அஃபிலியேட்டட் கோர்ஸில் இவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 1620 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்டோ அல்லது வந்துட்டு 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ அவங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1620 ரூபா பே பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே முடிஞ்சுட்டு அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் போய்ட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணணுன்றதை கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரம் 18/6/2020 to 22/6/2024 2 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய்ட்டு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் டைரெக்டாக போய் தான் நீங்களே போகணும். யார் கேண்டிடேட்டோ அவங்க தான் போகணும், அவங்க போய் தான் அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ ஃபோட்டோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், என்ன ஜெராக்ஸ் எத்தனை காப்பி எடுத்துகிட்டு போகணுன்ற உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் SSLC 10th அண்ட்
12th அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம் வந்து அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ்ஸு ஒரு 5 செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி இல்லை அல்லது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இஃப் அப்ளிகபிள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே ஒரிஜினல் 1, ஜெராக்ஸ் ஒரு 5 செட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான சலுகைகளை நீங்கள் பெறுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக நீங்கள் எதுவுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் டு கேண்டிடேட் அதர் தென் த குவாலிஃபைடு அண்டர் த ஸ்டேட் போர்ட் ஆஃப் இது எலிஜிபிள் சர்டிஃபிகேட். ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் எடுக்கணுன்றதை நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டை எடுத்து வைக்கணுன்றதை இது மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அஃபிடாவிட்ன்றது ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டு. இது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் 2 பேருமே வந்து இந்த அஃபிடாவிட்டை வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டை நீங்களே ஆன்லைனில் எப்படி எடுக்குதுன்னா நம்ம பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டை தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையுமே வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 காப்பீஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 5 எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வந்து 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட், எல்லாருடைய ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் வந்து 5 ஆச்சும் எடுத்து வச்சுங்க. இந்த வேறு ஏதாச்சும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டலுக்கு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வந்து செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு 5 என்வலப் கவர் கேட்பாங்க. அந்த என்வலப் கவர் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கக்கூடிய டாக்குமெண்ட். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினலில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து என்வலப் கவரு, உங்களுடைய ஃபோட்டோ, ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கீங்க, ஹானர்ஸ் கோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 87,635 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, அதாவது எம்பிசி, பிசி, ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 87,635 rupees எல்லாருமே வந்து ஒரே பேமெண்ட்டை தான் கட்டணும். இதை வந்துட்டு இஎம்ஐ மூலயமா கட்ட முடியாது. ஒரே பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் அலாட்மெண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு சீட்டுன்னா. இதுவே வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிசி கேட்டகரியாக இருக்கீங்க அண்ட் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்டியாக இருக்கீங்க, இவங்களாம் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து வெய்வர் பண்ணி தருவாங்க. ஸோ 45,635 rupees உங்களுக்கு இந்த 87,000ல் டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் வந்து 42,000 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து UMIS யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்க பார்த்து EMIS நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே போல் நீங்கள் ஒரு காலேஜுக்குன்னு போகும்போது அது வந்து UMIS நம்பர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த UMIS நம்பரை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து EMIS நம்பர் தான் இருக்கும். UMIS நம்பர் வந்து நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது அந்த போர்ட்டல் மூலிமா ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 42,000 உங்களுக்கு வந்து திருப்பி ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. மேபி அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகலாம். அவ்வளோதான். இது ஆன்லைனுக்கும் சரி, ஆனர்ஸ்க்கும் சரி, அப்ளைடுக்கும் சரி, ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபீஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே போல் அப்ளைடட்னா 15 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. சோயல்ன்னும் போது ஒரே ஒரு காலேஜ் தான், அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரே ஒரு காலேஜ் தான் மென்ஷன் பண்ணி வரும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண பிறகு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு எந்த காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்குதுன்றதை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து மேம் ப்ரைவேட் காலேஜில் சேரணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் 85,000 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஃபீஸ் இருந்ததுன்னா அது நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆனது காலேஜ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் யாருக்குமே இல்லை. மேபி வந்து 3rd ரவுண்டில் வரலாம், MOP ரவுண்டு. அது வந்து மொத்தமாக வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது 10,000 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து
ப்ரைவேட் காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்க, அஃபிலேட்டட் காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 1620 ருபீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் 87,500 ருபீஸ் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத அஃபிலேட்டடில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா மினிமம் 5,000 ருபீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் உள்ளே பே பண்ணுற மாதிரி அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது எல்லா டீட்டெயில் வீடியோவும் உங்களுக்கு இது கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.